வணக்கம். நான் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ ஜோதிடம் ஜோதிட மையத்திலிருந்து கோயம்புத்தூர். 2026-27 குரு பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம விருச்சிக லக்னத்துக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குரு பெயர்ச்சியை பற்றி ஏற்கனவே ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. இப்போ நம்ம குரு பெயர்ச்சிங்கிறது விருச்சிக லக்னத்துக்கு என்ன மாதிரியான விளைவுகள் நமக்கு நல்லபடியா கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாங்க. விருச்சிக லக்னத்துக்கு இந்த வருஷ குரு பெயர்ச்சி உங்களுடைய எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கிறதுக்கு நல்ல காலகட்டங்க. அதாவது உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குதோ, உங்களுக்கு என்ன ஃபீல்டுல நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ, எதுக்காக நீங்க ஆம்பிஷன் வைக்கிறீங்களோ அதுக்கான டேலண்ட்டை இந்த வருஷம் நமக்கு வளர்த்துக்கிறதுக்கு நல்ல காலகட்டங்க. நீங்க இறங்கி செயல்பட வேண்டிய காலகட்டம். ரெண்டாவது, நீங்க எந்த ஒரு விஷயத்திலயுமே திறமையானவராகவும் கொஞ்சம் குவாலிட்டியான ஆளாகவும் ஆயிடுவீங்க. உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். சோ உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு உங்களுடைய செயல்ல காட்டணும். இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கலாம், ஒரு விஷயத்துல ட்ரைனிங் ஆயிருக்கலாம். இப்ப நீங்க செயல்பட வேண்டிய காலகட்டம், களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டிய காலகட்டங்க. உங்களுடைய எல்லா சுய முயற்சிகள் மூலமா தான் நீங்க வெற்றி அடைய முடியும். இது உங்களுக்கு குருவினுடைய முதல் பலனுங்க. அடுத்தது, உங்களுடைய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்த் பத்தி இஷ்யூ இல்ல. பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கு, மென்டல் ஹெல்த்தும் இந்த வருஷம் நல்லா இருக்குது. சோ நீங்க சிறப்பா செயல்பட முடியுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சகோதரர் வழி ஆதரவு இருக்குதுங்க. இளைய சகோதரன் மூலமா கிடைக்கக்கூடிய ஆதரவுகள், அவங்களால கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுக்கு பயணத்தின் மூலமா வெற்றி இருக்குதுங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க பயணம் பண்ணி ஒரு விஷயமா போறீங்கன்னா அதன் மூலமா உங்களுக்கு லாபமும் வெற்றியும் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன், புதிய நண்பர்கள், இவங்களுடைய சர்க்கிள் ஃபுல்லுமே டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய காலகட்டம். அவங்கள நீங்க உங்களுடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. அவங்க கூட நல்ல ஒரு உறவு முறையை நீங்க வச்சுக்கிறதுக்கான காலகட்டம் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சால்வ் ஆகுங்க. அதுக்கான முயற்சியை நீங்க எடுக்கலாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறப்புக்காக வெயிட் பண்றவங்க இந்த வருஷம் குழந்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றதும் சரி, இல்ல அதுக்கான முயற்சிகள் பண்றதும் சரி, குழந்தை நமக்கு நல்ல ஆரோக்கியமான நல்ல குழந்தையா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்கல, அதாவது ஜாதகத்துல பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான அமைப்பு நல்லா இருந்து இன்னும் வரலன்னு வெயிட் பண்றவங்க இந்த வருஷம் பூர்வீக சொத்து நம்ம கிடைக்கிறதுக்காகவோ பாகப்பிரிவினை பண்றதுக்காகவோ நமக்கு நல்ல காலகட்டங்க. நெக்ஸ்ட் வந்து, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக பரிகாரம் பண்றீங்க. அந்த பரிகார தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும், இல்ல ஒரு விஷயத்துக்கு பரிகாரம் பண்ணணும், ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு நமக்கு நல்லபடியா முடியணும், ஒரு யாகம் ஆகட்டும், ஒரு வேள்வி ஆகட்டும் நல்லபடியா முடியணும் அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல காலகட்டங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வீட்டுல ஏதாவது ஆயுஷ் ஹோமம் பண்ணணும், கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டம், இந்த வருஷம் நீங்க பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அடுத்தது, விளையாட்டு துறையாகட்டும், சினிமா துறையாகட்டும், சான்ஸ் தேடி போறவங்களும் சரி, இருக்கிறவங்க சான்ஸ் மேல கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. சினிமா துறை, அதாவது கலைத்துறை, பொதுவா எல்லா விதமான கலைத்துறைக்கும் இது பொருந்துங்க. அடுத்தது, சாஃப்ட் ஒர்க், அதாவது நீங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறதை விட நீங்க புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த யோசிச்சு செய்யறதா உங்களுக்கு நன்மையா இருக்குங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் அப்படிங்கறத விட இந்த இயர் சாஃப்ட் ஒர்க் தான் நமக்கு கரெக்டுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சாஃப்ட் ஒர்க் தான் நமக்கு இந்த வருஷம் கைகூடி வருங்க. அதே மாதிரி ஆன்மீக துறையில இருக்கிறவங்க, குரு கிட்ட இருக்கிறவங்க, குரு மூலமா உபதேசம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் நல்ல காலகட்டமா இருக்குதுங்க. அதே மாதிரி ஆன்மீகத்துல நான் இன்னும் முன்னேற்றம் அடையலை, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கான முயற்சியை பண்ணலாங்க. இந்த வருஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நாம நாளைக்கு தனுசு லக்னத்துக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்கலாங்க. நன்றிங்க.